السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، وبعد. முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து மனித சமூகம். இதற்கு எதிரான அந்த முதன்மை பகைவனான ஷைத்தானின் சூழ்ச்சிகள், இவற்றை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொண்டு அந்த சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை அறிந்து கொள்வதற்கான தொடர் வகுப்புகள் தான் இவை, இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இதனுடைய 2வது வகுப்பு. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதரை படைக்கப் போகிறேன் என்று மலக்குகளிடத்தில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அது அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 30வது ஆயத்தாக இடம்பெறுது. அதுல அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இது قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة. இதுக்கு என்ன அர்த்தம்? وإذ قال ربك, உங்களுடைய ரப், உம்முடைய ரப். இங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதனால ரப்புக, க அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சுட்டி காட்டி சொல்றது. ரப்புக்கும் அப்படின்னா உங்க எல்லாருடைய ரப் அப்படின்னு அர்த்தம். இங்க ரப்புக அப்படின்னு வரும்போது உம்முடைய, உங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். وإذ قال ربك, உம்முடைய ரப், للملائكة, மலக்குகளுக்கு சொன்னது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல் அர்த், பூமியில ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன், ஹலீஃபாவை கொண்டு வரப் போகிறேன், அமைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஜஅல அப்படின்னா அது ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆக்கப்படுறாங்க, ஆக்குறாங்க, அதாவது செய்கின்றார்கள், இப்படி ஆக அமைக்கப் போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஹலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நிச்சயமாக நான் பூமியில் ஹலீஃபாவை அமைக்க. இந்த ஹலீஃபா அப்படின்னு வந்த உடனேயே நம்முடைய காலகட்டத்தில் உருவான சில இயக்கங்கள், அந்த இயக்கங்களுடைய சில கொள்கைகள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரல. அது என்ன? ஹிலாஃபா அப்படிங்கிற கொள்கை. இந்த ஹிலாஃபா அப்படிங்கிற கொள்கைக்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, இந்த இப்ப நீங்க சொல்றீங்களே, இந்த ஆயத்து தான் ஆதாரம். அல்லாஹ் பூமியில தன்னுடைய கலீஃபாவை படைக்கப் போகிறேன், கொண்டு வரப் போகிறேன் என்று சொல்றாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க பூமியில ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்களே தவிர, ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொல்லல. தன்னுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொல்லல. ஹலீஃபா என்று தான் சொல்றாங்க. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அப்படிங்கிறது ஹிலாஃபா இல்லையா அப்படின்னு அந்த சகோதரர்கள் கேட்பாங்க. குறிப்பா எந்த சகோதரர்கள் இந்த ஜமாஅத்தே இஸ்லாமி இயக்கத்தை சேர்ந்த, அல்லது அந்த இயக்கத்தை சேர்லைனாலும் அதனுடைய நிறுவனர் மௌதூதி அவர்களை சார்ந்தவர்கள் எழுதிய அந்த புத்தகங்களை வாசித்து அதனுடைய தாக்கத்தின் காரணமாக இப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அப்போ அல்லாஹ் மனுஷனை ஹிலாஃபத்துக்காக படைக்கலையா அப்படின்லாம் கேட்பாங்க. இன்றைக்கு உலகத்துல பல இடங்களிலும் ஹிலாஃபாவை கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இயங்கக்கூடிய பெரும்பாலான இயக்கவாதிகள், அது இந்திய துணை கண்டத்துல ஜமாத் இஸ்லாமிய சிந்தனையினால், மௌதூதியினுடைய சிந்தனையினால் தாக்கம் கொண்ட மக்கள், அதே போல அரபு உலகில் இஃபால் முஸ்லிம், குறிப்பாக எழுத்துகளால் தாக்கம் கொண்ட மக்கள்,
இவங்க எல்லாம் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது சரியல்ல, அது தவறு. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது? அல்லாஹ் ஹலீஃபான்னு இல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மனிதனுடைய படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல மற்ற இடங்கள்ல நமக்கு நேரடியாக தெளிவாக சொல்லி இருக்கிறான். அதுல மிக நேரடியாக வெளிப்படையாக சொல்லப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அல் குர்ஆனுடைய 51வது சூரத்து தாரியாத், அதனுடைய 56வது ஆயத். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ. ஜின், இன்ஸ் இரண்டு வகையான படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஜின் என்ற ஒரு படைப்பு, அதே போல இன்ஸ் என்ற படைப்பு. இன்ஸ் அப்படிங்கிறது மனிதன் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. மனிதனுக்கு இன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது அல் குர்ஆன்ல. இன்சான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பஷர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதுல அதிகமாக நம்ம இன்சானுங்கிற வார்த்தையை பார்த்திருப்போம். இந்த இடத்துல இன்ஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஜின், இன்ஸ் இந்த இரண்டு இனங்களும் எதற்காக படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாவே சொல்றாங்க. ஹலக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை மட்டுமே இபாதா செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க படைக்கப்பட்ட நோக்கத்தை நேரடியாக தெளிவாக துல்லியமாக சொல்லிடுறாங்க. இதை தவிர வேற நோக்கம் இல்லை என்றும் சொல்லிடுறாங்க. இங்க அரபி மொழியில வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. என்று சொல்லி அதற்கு பிறகு இல்ல என்றும் அல்லாஹ் சொல்லிடுறாங்க. ஜின்னையும் மனிதனையும் நாம எதற்காகவும் படைக்கவில்லை, இதற்காக தவிர அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுது. ஜின்னை மனிதனை நாம் படைக்கல, இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காகவே தவிர, எதற்காக லியஅ்புதூன் எம்மை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், ஜின் படைக்கப்பட்ட நோக்கம் எது அப்படின்னு வரும்பொழுது அது அல்லாஹ்வை இபாதா செய்தல் என்று நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத வகையில் சொல்லிட்டாங்க. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டான் என்று கேள்வி கேட்டால் அதற்குரிய பதில் இதுதான். அல்லாஹுடைய வார்த்தைகளில் இருந்தே பதில் இதுதான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. யாருக்கு இபாதா செய்யறது? அல்லாஹுக்கு இபாதா செய்யறது. அல்லாஹ்வை மட்டுமே இபாதா செய்யறது. இபாதா அப்படின்னா என்ன? வணங்குது, அடிமையாக இருத்தல். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடிமையாக இருத்தல், இதுதான் இபாதா. அப்ப அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப மனிதன் ஹலீஃபாவாக படைக்கப்படலையா? ஹலீஃபாங்கிற வார்த்தை இந்த ஆயத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சூரத்துல் பக்கரா 2வது சூராவுடைய 30வது ஆயத்துல என்று வரும்பொழுது அங்கேதான் நம்ம சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும், கவனத்துல நம்ம கொண்டு வரோம். என்ன விஷயங்கள்? முதல் விஷயம், இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீஃபா அப்படின்னு தான் சொல்றாங்க. பூமியில் ஹலீஃபாவை படைக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த ஹலீஃபாங்கிற வார்த்தையினுடைய அரபி மொழி ரீதியான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இரண்டாவது, இங்கே ஹலீஃபா என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல. அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல. இங்க மட்டும் இல்ல, அல் குர்ஆன்ல எந்த இடத்திலுமே மனிதனை பற்றியோ அல்லது ஜின்னை பற்றியோ சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால் அந்த வார்த்தை அல் குர்ஆன்ல வந்திருக்கும். ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்ற அந்த வார்த்தை அல் குர்ஆன்ல வந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அல் குர்ஆன்ல ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தை கிடையாது. ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கவே முடியாது அல் குர்ஆன். அல் குர்ஆனுடைய விளக்கமாக இருப்பது எது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் வழிகாட்டுது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளிலுமே மனிதனை பற்றி சொல்லும்போது ஹலீஃபத்துல்லாஹ் என்ற வார்த்தை எங்கேயுமே வந்தது. தன்னை பற்றிய அந்த விவரித்தலிலும் கூட
தன்னை அல்லாஹுடைய அப்து என்று சொல்லியிருக்கிறாங்க, அப்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தன்னை அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறாங்க. தன்னை அப்துல்லா ரசூலுல்லா என்று சொன்னவங்க எந்த ஒரு இடத்திலையும் தன்னை ஹலீஃபத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லல. சாதாரண மனிதனே அல்லாஹ்வுடைய ஹலீஃபத்துல்லா அப்படின்னா அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ரசூல்மார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கள், அவங்க தான் ஹலீஃபத்துல்லா என்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமானவங்களாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு இடத்திலையும் தன்னை ஹலீஃபத்துல்லா என்று சொன்னதே கிடையாது. அப்போ இந்த ஹலிஃபத்துல்லா அப்படிங்கிறது என்ன? அந்த வார்த்தைக்குரிய மொழி ரீதியான அர்த்தம் புரிந்தது என்றால், மௌதூதி, சையத் குத்துப் போன்ற அந்த மக்கள் அவங்க இந்த விஷயத்தை தவறாக தானும் விளங்கி பொதுமக்களுக்கிட்டையும் அந்த தவறான விளக்கத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக மௌதூதி அவங்க வந்து தெரிஞ்சே இதை செஞ்சாங்களா, சையத் குத்துப் தெரிஞ்சே இதை செஞ்சாங்களா, அவங்க அறிந்தே மக்களை வழிகெடுத்தார்கள் அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல வரோம். அப்படி எந்த அறிஞரும் சொல்லல. சவுதியினுடைய தலைமை முஃப்தியாக பிறகு வந்த ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க முஃப்தி ஆகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் மதீனா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகியாக இருந்த காலகட்டத்துல சையத் அபுல் அலா மௌதூதி அவங்களுக்கு ஷேக் இப்னு பாஸ் கடிதம் எழுதுறாங்க இந்த விஷயத்துல. நீங்க இந்த மாதிரி விளங்கி இருப்பதாக எனக்கு இந்தியாவினுடைய மலபாரினுடைய சகோதரர்கள் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. நீங்க அப்படி விளங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஒருவேளை அப்படி நீங்க விளங்கி இருந்தால் அது தவறான விளக்கம். அதை நம்ம வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம், நம்ம இதை பத்தி உட்கார்ந்து பேசலாம் என்று கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஷேக் பின் பாஸ் போன்றவர்கள், மௌதூதி போன்றவர்களை கண்ணியத்தோடு நடத்தி இருக்கிறார்கள், மரியாதையோடு நடத்தி இருக்கிறாங்க. மரியாதான முறையில, கண்ணியமான முறையில அவங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார். அப்போ அந்த அறிஞர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நாமும் மௌதூதி, சையத் குத்துப் ரஹிமஹுல்லாஹ் இவங்களுடைய தவறுகளை பற்றி பேசும் பொழுது அந்த தவறுகளை சுட்டி காண்பிப்பதில் நாம உறுதியாக, தெளிவாக, நேரடியாக நம்ம வந்து முயற்சி எடுப்போம். அவங்க தவறே செய்யல அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நபிமார்கள் மட்டும்தான் தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். மற்றபடி நபிமார்களுக்கு பிறகு வரக்கூடிய எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரும் அறிஞராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய புரிதல்களில், விளக்கங்களில் தவறுகள் வரலாம். சில நேரங்கள்ல சிறிய தவறுகள் வரலாம், சிலர்கிட்ட பெரும் தவறுகள் கூட வரலாம். ஆனா அதற்காக அவங்க செய்த நன்மைகளை நம்ம இல்லைன்னு சொல்லிட மாட்டோம். அவங்களால் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பலன்கள் இல்லைன்னு சொல்லிட மாட்டோம். ஆனால் அதே சமயத்துல அவங்களுடைய தவறுகள், அந்த தவறுகளுடைய விளைவுகளாக இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவற்றை சுட்டி காண்பிப்பதில் நேரடியாக, தெளிவாக, வெளிப்படையாக சுட்டி காண்பிப்பதில் நாம பின்தங்கிட மாட்டோம், தயங்கிட மாட்டோம். ஏன்னா இதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு பயிற்றுவித்த வழிமுறை. அதன் அடிப்படையில சஹாபா, தாபியின், தப தாபியின் அந்த சலஃபுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய பெரும் அறிஞர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இந்த வழிமுறையை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. இந்த வழிமுறை எந்த ஒரு முஸ்லிமையும் நாம மதிக்கிறோம். அதுவும் முஸ்லிம்கள்ல முஸ்லிமுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் நம்ம மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துறோம். ஆனா அதே சமயத்துல கண்மூடித்தனமாக எந்த ஒரு மனிதரையும் நாம பின்பற்ற மாட்டோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும்தான் நம்ம கண்மூடித்தனமாக எடுத்துக்கொள்வோம். ஆனா அவங்களது கூட அவங்களுடைய வார்த்தைகளை விளங்கி நடைமுறைப்படுத்த நம்ம முயற்சி செய்வோம். நபிமார்களுக்கு பிறகு எந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகளை நாம விளங்குறதுக்கு மட்டும் இல்லை, அவை சரியானவையா என்பதை அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் நாம் பரிசோதித்து அதற்கு பிறகுதான் எடுத்துக்கொள்வோம். அவை சரியானவை அல்ல, தவறானவை அப்படின்னா அந்த தவறுகளுக்கு தெளிவான மறுப்புகளை கொடுத்துரும். இதுதான் கல்வியுடைய உங்களுடைய கடமை. அப்படி கல்வியுடைய அறிஞர்கள் கொடுத்த விளக்கங்கள், மறுப்புகளை நான் தொகுத்து உங்கள் முன்னால வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த ஹலீஃபா அப்படிங்கிற வார்த்தை பெரும்பாலான அரபி வார்த்தைகளை போல 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு வந்தது. இதுல இருந்து நமக்கு ஹலஃப அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல இருந்து தான் ஹலஃப், ஹல்ஃப், ஹலீஃபா, ஹிலாஃபா
இந்த வார்த்தைகள் எல்லாமே வருது. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்தாங்க, தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப தொழுகையில ஒருத்தர் முன்னாடி நிப்பாரு இல்லையா? அவர் முன்னாடி நிக்கிறார். முன்னாடி நிக்கிறதுக்கு அமாம அப்படின்னு சொல்லுவாங்க. அமாம்ல நிக்கிறதுனால அவருக்கு பேர் இமாம். அதாவது அமாம அப்படின்னா முன்னாடி நிக்கிறது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இமாம் அப்படின்னு பேரு. அமாம இமாம். பின்னாடி நிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? பின்னாடி இமாமுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. பின்தொடர்ந்து இருக்கிறாங்க. அப்ப அது வந்து ஹலஃப அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி நிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? ஹல்ஃபுல் இமாம். இமாமுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. பின்னாடி வர்றாங்க. பின் தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் இமாமும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முன்னாடி பின்னாடி இந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுல இருந்து வர்றதுதான் இது. அப்போ இந்த மொழி ரீதியான கோணத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஹலீஃபா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவர் இருக்கிறாரு, அவர் அந்த இடத்தை விட்டு நீங்கிய பிறகு அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்துருவார். இப்ப இந்த 2வது வர்றாரு பாத்தீங்களா நபர், அவர் நீங்கின பிறகு அவருடைய இடத்துல அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வருவார். இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பாரு. ஒருத்தர் நீங்கிட்டா இன்னொருத்தர் வந்துருவார், ஒருத்தர் நீங்கிட்டா இன்னொருத்தர் வந்துருவார். இப்ப இவங்க நீங்கிட்டா இதோட முடிஞ்சிரும் அப்படிங்கற மாதிரி இல்லாம தொடர்ச்சியா வருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? பூமியில ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு நபரைத்தான் படைக்க போறேன் அப்படிங்கிறது இல்லாம, அந்த ஒரு நபர் அவருக்கு பிறகு இன்னொரு நபர் அல்லது இன்னும் நபர்கள், அவர்களுக்கு பிறகு இன்னொரு நபர், இன்னும் சில நபர்கள் என்று தொடர்ச்சியாக அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. தலைமுறை தலைமுறையாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பார்கள் என்ற அந்த அர்த்தத்துல தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீஃபா என்று சொல்லும் பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா மலக்குகளுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்ட்ட தான் இதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மலக்குகளுடைய தன்மை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் விரிவா பார்ப்போம் பின் வரக்கூடிய வகுப்புகள்ல. இப்போ அதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு, மலக்குகள்ல நம்ம வந்து மனிதனுக்கு இருக்கிற மாதிரி மனைவி துணைவி இருக்கிற மாதிரிலாம் வந்து நம்ம குர்ஆன் சொன்னால பார்க்க முடியாது. மலக்குகள் பிள்ளை பெற்றுக் கொள்வாங்க அப்படின்னா பார்க்க முடியாது. ஒரு மலக்கு இருப்பாங்க, அல்லாஹ் மலக்கை படைப்பாங்க, அந்த மலக்கு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் வேறு மலக்குகளை படைப்பாங்க, அந்த மலக்குகள் வருவாங்க. இந்த மலக்குக்கு பிள்ளை பிறந்து அடுத்து ஒரு தலைமுறை வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மலக்குகள்கிட்ட கிடையாது. இப்போ மலக்குகள் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. பூமியில படைக்க போற அந்த படைப்பு மலக்குகள் இருந்து எந்த இடத்துல வேறுபடுது? இப்போ மலக்குகள் வந்து அல்லாஹ் படைச்சிட்டாங்க. அந்த மலக்கு வந்து பல ஆண்டு காலம் இருக்கலாம். பல 100, பல 1000, பல லட்சம் வருடங்கள் இருக்கலாம். இன்னும் மலக்குகள் கொண்டு வரணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் மலக்குகளை படைத்து விடுவாரு. அந்த மலக்கு பிள்ளை பெற்றுலாம் அடுத்த தலைமுறை வராது. இன்னும் மலக்குகள் வரணும்னா அல்லாஹ் இன்னும் மலக்குகளை படைக்கிறாங்க. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நாடினால் எப்படி வேணா செய்ய முடியும். ஆனா மலக்குடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய நாட்டம் இப்படிதான் இருந்துச்சு. எப்படிதான் இருந்துச்சு? மலக்கை படைப்பாங்க. இன்னும் மலக்குகளை வந்து படைக்கணும்னு அல்லாஹ் நாடுனா இன்னும் மலக்குகளை படைப்பாங்க. இந்த மலக்குகளுடைய பிள்ளைகள் வந்து மலக்குக்கு அடுத்த தலைமுறை, மலக்குடைய தொடர்ச்சி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப மலக்குகளை பொறுத்த வரைக்கும் மலக்குகள் ஹலீஃபாவாக இல்ல. ஹலீஃபாவா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருதல். அதுதான் ஹலீஃபா. தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருதல். ஒருத்தர் நீங்கிட்டா அவருக்கு பதிலாக அந்த இடத்துல இன்னொருத்தர் வருதல். இதுதான் ஹலீஃபா. மலக்குகள்கிட்ட அந்த தன்மை கிடையாது. மலக்குகள்கிட்ட அந்த ஹிலாஃபா அப்படிங்கிற தன்மை, ஹலீஃபாவா இருத்தல் என்ற தன்மை கிடையாது. அதாவது ஒரு மலக்கு இருப்பாரு, அவர் மரணிச்சிருவாரு. அதற்கு பிறகு அந்த இடத்துல அவருடைய வாரிசாக, அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னொரு மலக்கு வருவாரு அப்படின்லாம் சொல்ல முடியுமானா முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை அந்த தன்மையில படைக்கல. ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் இருக்குது. அப்போ ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னா, அவருடைய இடத்துல அடுத்த தலைமுறை வந்துரும். அந்த மனிதர் இருக்கும்போதே பிள்ளை பெற்றுக் கொள்வார். அவர் மரணிச்ச பிறகு அந்த பிள்ளைகள் அவங்களுடைய அடுத்த தலைமுறையாக இருந்து அந்த இடத்தை நிரப்பும். அப்போ ஒவ்வொரு தலைமுறையா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பாத்தீங்களா? இதற்குத்தான் ஹிலாஃபா அப்படின்னு பேர். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஹலீஃபா அப்படின்னு பேர்.
இப்ப கடந்த 100 வருடங்களாக சையத் அபுல் ஆலா மௌதூதி, அவங்களை தொடர்ந்து அரபு உலகில் சையது குத்துப், இவங்க 2 பேரை தொடர்ந்து அல்லது முன்ன அவங்க கூடவே இன்னும் பல இயக்கத்தை தக்யுதீன் நபஹானி போன்றவர்கள், இவங்க எல்லாம் வந்து ஹிலாஃபா அப்படிங்கிறத எப்படி கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே ஹிலாஃபா தான். மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவை தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ பூமியில ஹிலாஃபாவை நிலைநாட்டுவது மனிதனுடைய அடிப்படை கடமை. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான் அப்படின்னு அவங்க முன் வைக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஹிலாஃபா என்ற அந்த அரசியல் அமைப்பு, ஹிலாஃபான இவங்க சொல்ல வர்றது என்ன, இஸ்லாமுடைய சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசாங்கம். அந்த அர்த்தத்துல ஹிலாஃபாங்கிற வார்த்தை அந்த அர்த்தத்துல அல் குர்ஆன்ல எங்கேயுமே பயன்படுத்தப்படும். மனிதனை பற்றி, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, மனிதனை ஹலீஃபா என்று சொல்லும் பொழுது அது பூமியில போய் அந்த சட்டங்கள் அடிப்படையில ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியவர் என்ற அர்த்தத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவே இல்லை. அப்படி ஒரு விளக்கத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவே இல்லை. அதனால்தான் ஹதீசுகள், ஆதாரபூர்வமான ஹதீசுகள் எந்த இடத்திலையும் மனிதனை ஹலீஃபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சொல்றதை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம். அல் குர்ஆன்ல ஹலீஃபத்துல்லா என்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. மனிதனை அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று சொல்லக்கூடியது எங்கேயுமே கிடையாது. ஹலீஃபா என்றுதான் இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று எங்கேயுமே இல்லை. இரண்டாவது, ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலுமே எங்கேயுமே அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று வரவே இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். மார்க்க தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது தன்னை அவங்க என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க, மஸ்ஜிதுல பள்ளிவாசல் என்று சொல்லும் போது அன ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா, இறை தூதருடைய ஹலீஃபா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹலீஃபத்துல்லா என்ற ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தல. ஏன்னா மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக ஒருபோதும் ஆக முடியாது. ஏன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவா ஒருபோதும் ஆக முடியாதுன்னு சொல்றேன். ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு உள்ள பொருள், அதை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹலீஃபத்துல்லா என்று நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஹலீஃபா என்ற வார்த்தைக்குரிய பொருள் என்ன, ஒருவர் நீங்கி விட்ட பிறகு அவருடைய இடத்தில் வரக்கூடிய இன்னொருவர், அல்லது ஒருவருடைய பிரதிநிதியாக வரக்கூடிய இன்னொருவர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க நீங்க எதை விட்டு நீங்கினாங்க, அவங்களுடைய இடத்துல மனிதன் வந்து நிரப்புறதுக்கு. அல்லாஹ் முதல்ல பூமியில இருந்தாங்க, பூமியை விட்டு நீங்கிட்டாங்க, அதுக்கு பிறகு மனிதன் அந்த பூமியை வந்து நிரப்பிட்டானா? இல்ல அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தை அல்லாஹ் பூமியிலிருந்து நீக்கிக்கிட்டாங்க, அதுக்கு பதிலாக மனிதன் வந்து அந்த இடத்துல அதிகாரத்தை நிலைநாட்ட போறான். அல்லாஹ் நீங்கன்னா தான் அல்லாஹ்வுக்கு ஹலீஃபா என்று ஒருத்தர் வர முடியும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஒருவர் நீங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாற்றாக அந்த இடத்துல வரக்கூடிய இன்னொருவர், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஆல்டர்னேட்டிவ், சக்சஸர். முன்னாடி போனவங்களுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஹலஃப் அப்படிங்கிறதுக்கு, சாரி மன்னிக்கணும், சலஃப் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு ப்ரீடெசஸர், முன்னாடி போனவங்கன்னு சொல்லுவோம். ஹலஃப் அப்படின்னா சக்சஸர், பின்னாடி வந்தவங்க. ஹலஃப்ங்கிறது பன்மை, ஹலீஃபாங்கிறது ஒருமை. அப்ப அதுல பின்னாடி வந்தவங்க, சக்சீட் ஆனவங்க, ஒருத்தர் போன பிறகு வந்த இன்னொருத்தர், அதுக்கு தான் ஹலீஃபான்னு பேர். ஏன் இந்த ஒரு வார்த்தையை எடுத்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை முதல்ல நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை நம்ம வந்து விரிவாக ஆழமாக படிச்சு பார்க்கும்போது, ஆழமா கூட இல்லை, நீங்க மேலோட்டமா படித்து பார்த்தாலும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாம் பாருங்க, மக்களை அந்த இபாதாவை நோக்கி அழைப்பதாகத்தான் இருக்கும். மனிதனை ஹிலாஃபாவை நோக்கி அழைக்கிறதா இருக்காது. ஹிலாஃபாவை நோக்கி எந்த இறை தூதராவது அழைப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? அல் குர்ஆன்ல எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த ஹதீசுகளிலுமே அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆளுமைகள், மௌதூதி, சையத் குத்துப் போன்ற ஆளுமைகள், அவங்கள மாதிரி உள்ள மற்றவங்க, தக்யுதீன் நபஹானி போன்ற இன்னும் பலர், இவங்களுடைய இந்த பிரச்சாரங்களின் காரணமாக கடந்த 100 ஆண்டுகளில் முஸ்லிம் சமூகத்துல
மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அப்படிங்கிறது ஹிலாஃபாவை நிலைநாட்டுதல் என்று தவறாக விளங்கி கொண்டு வழிகேடாக, இது சாதாரண தவறு கிடையாது, நேர் வழி விட்டு பிழந்து செல்லக்கூடிய வழிகேடு, அந்த தவறாக வழிகேடாக விளங்கி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அந்த தவறான கொள்கைக்கு அர்ப்பணிச்சுக்கிறாங்க. ஹலாசோடு உள்ள சுத்தத்தோடு அவங்க அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய புரிதல் சரியானது இல்லை. அவங்களுடைய எண்ணம் சரியானதாக இருந்தாலும் புரிதல் சரியானதாக இல்லை, அது தவறானதாக வழிகேடாக இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, கிலாஃபத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க முழு வாழ்க்கையுமே அர்ப்பணித்து அதற்காக பல தியாகங்களை செய்யறேன்னு சொல்லி முன் வர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அதுல அழிச்சுக்கிறாங்க. இங்க ஒரு கேள்வி வரும் சிலருக்கு, அப்போ ஹிலாஃபான்னு ஒன்று இஸ்லாம்ல இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கிறது, ஹிலாஃபாங்கிறது இருக்குது, ஹிலாஃபத்துக்குன்ற ஒரு இடம் இருக்குது. ஆனால் அந்த இடம் எது அப்படின்னா, அது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அப்படிங்கிற இடத்துல இல்லை. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதா செய்தல், அல்லாஹ்வை மட்டும் இபாதா செய்தல், இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். ஹிலாஃபாங்கிறது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்ல. அந்த இபாதா செய்தல்ல செயல் ரீதியாக முதல்ல வரக்கூடியது அஸ்ஸலா, தொழுகை. இதற்கு பிறகு அஸ்ஸகா, கட்டாயமாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட அந்த தர்மம். அதற்கு பிறகு சௌமு ரமதான், ரமதான் மாதத்துடைய நோன்பு. அதற்கு பிறகு ஹஜ், அது யாரால முடியுமோ அவங்க செய்யறது. இதுக்கெல்லாம் பிறகுதான் ஹிலாஃபாவெல்லாம் வரும். ஹிலாஃபாங்கிறது முதன்மை நோக்கமாக்கிறான் பாருங்க. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான் என்று சொன்னால் தொழுகையை விட ஹிலாஃபா முக்கியமானது, ஜக்காத்தை விட ஹிலாஃபா முக்கியமானது, ரமதானுடைய நோன்பை விட ஹிலாஃபா முக்கியமானது, ஹஜ்ஜை விட ஹிலாஃபா முக்கியமானது என்ற அந்த ஒரு விஷயம் அங்கே விதைக்கப்படுது. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. தொழுகைக்கு அடுத்து ஜக்காத், ஜக்காத்துக்கு அடுத்து ரமதானுடைய நோன்பு, அதற்கு பிறகு யாரால் இயலுமோ அவங்க ஹஜ் செய்யறது, அதற்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் பிறகு தான் ஹிலாஃபா. ஹிலாஃபானா என்ன? அந்த ஆட்சி அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்தை தவறாக விளங்கும் போது என்ன நடக்குதுன்னா, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது என்பதிலேயே அந்த புரிதலே தவறு வந்துடும் போது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போறது, எப்படி வாழ்க்கையை நடத்துறது என்ற விஷயத்திலுமே தவறு வந்துருது. அல்லாஹ்வை இபாதா செய்யணும், அல்லாஹ்வை வணங்கி கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று நாம சரியாக விளங்கிக் கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கும். இப்படி இல்ல, பூமியில இஸ்லாமிய அரசாங்கத்தை ஹிலாஃபா அவங்க கொடுக்குற அர்த்தம் அதுதான். ஹிலாஃபா என்ற இஸ்லாமிய அரசாங்கத்தை நிலைநாட்டுவதுதான் இங்க மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியாகத்தான் இருக்கும். அது இவாதத்துக்கான முயற்சியாக இருக்காது. அதுக்கு நடுவில் அவங்க இவாதத்தெல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவாதத்துங்கிறது ஹிலாஃபாவுக்கு பிறகு. ஹிலாஃபானே அவங்க சொல்லக்கூடிய ஹிலாஃபாங்கிறது ஆட்சி, ஆட்சிக்கு பிறகுதான் வணக்கங்கள் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் அங்க ஒரு ஒழுங்கான முஸ்லீமாக இருக்கிறதுலேயே தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்பெல்லாம் ஜமாத் இஸ்லாமி முஸ்லீம்கள் எல்லாம் இவாதத்தை செய்யலையா அப்படின்னா இவாதத்தெல்லாம் செய்யறாங்க. அவங்க இவாதத்தை குறை சொல்லல. ஆனால் எது முதன்மை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் மூலமாக கொடுத்த அந்த குர்ஆனிலும் அந்த ரசூலுடைய விளக்கமாக அமைந்த சுன்னாவிலும் எது நோக்கமாக, எது முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தெளிவாக. ஏன்னா எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு பயணமும் நம்முடைய இலக்கு எது என்பதை தேர்வு செய்து அதை நோக்கி போறதுல தான் இருக்கு. முதல்ல இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா, அப்ப அந்த ஊருக்கு போகக்கூடிய வழி எது, அதற்கான தயாரிப்புகள் எவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து முயற்சி செய்வோம். அதுதானே? அப்போ நம்ம போய் சேர வேண்டிய இடம் எது, அல்லது நம்ம செய்ய வேண்டிய முயற்சி எதுன்னா அது இபாதா, அல்லாஹ்வை வணங்குதல் அப்படின்னு இருந்தா அதற்கான முயற்சிகள் வேற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு அரசாங்கத்தை நிலைநாட்டுதல் தான் நாம் போய் சேர வேண்டிய இடம் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ரெண்டும் போய் சேரக்கூடிய இடம் வேற, இவற்றுக்கான முயற்சி வேற. இந்த இபாதாவை வாழ்க்கையுடைய லட்சியமாக ஆக்கி கொள்ளக்கூடியவங்க, ஹிலாஃபாவை அதாவது அரசாங்கத்தை வாழ்க்கையுடைய லட்சியமாக ஆக்கி கொள்ளக்கூடியவங்க, இவங்க ரெண்டு பேருடைய அந்த வாழ்க்கை பயணம் ஒரே போல் இருக்க போவது. அதனுடைய விளைவு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா,
இப்போ ஷிர்க்குனா என்ன, அந்த புரிதல்லையே குழப்பங்கள் வரும். குஃபர்னா என்ன, அந்த புரிதல்லே குழப்பங்கள் வரும். வாழ்க்கையில எதுக்கு முதன்மை, எதை முதன்மைப்படுத்தணும், எதற்கு முதன்மை அப்படிங்கிற கேள்வியில குழப்பம் வரும். இதற்காகத்தான் இதை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அது அப்படிங்கிறது மனிதகுல வரலாற்றினுடைய ஆரம்பம். அது மனிதகுல வரலாற்றினுடைய ஆரம்பம் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துத்தான் ஷைத்தான் பொறாமைப்பட்டான், பெருமை அடித்துக் கொண்டான். அதற்கு பிறகு இந்த ஆதம் காரணமா தான் எனக்கு இந்த தண்டனை வந்தது என்று அவனாக முடிவு செய்து கொண்டு, ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய பிள்ளைகள், ஆதமுடைய சந்ததிகள், அவங்க எல்லாரையும் நான் வழிகெடுத்து நரகத்தை கொண்டு போவேன் அப்படிங்க. அப்ப ஆதம் யார், அவங்க என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் ஆதமுடைய பிள்ளைகளாக நாம் யாரு, நாம எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரும். இது முதலாவது. அதே போல ஷைத்தான் ஆதம் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை விட்டு வேற நோக்கத்தின் பக்கம் திருப்பறதுக்கு பெரும் முயற்சி எடுப்பான். ஏன்னா ஷைத்தானுடைய அந்த சபதமே அதுதான். அப்ப ஆதம் மட்டுமல்ல, ஆதமனுடைய பிள்ளைகள், அதாவது ஒவ்வொரு மனிதரும் அந்த நோக்கமான இவாதா அதை நோக்கி செல்லாமல், அந்த நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவு சூழ்ச்சியும் ஷைத்தான் செய்வான். அப்ப இந்த படைக்கப்பட்ட நோக்கம் எது அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவு இல்லைன்னா, ஷைத்தான் எந்த கோணங்களில் இருந்தெல்லாம் நம்மை தாக்குவான், எந்த கோணங்களில் தான் நம்மை வழிகெடுப்பான் அப்படிங்கிற சரியான புரிதலே நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம எதை நோக்கி போனோங்கிற தெளிவும் இருக்காது, நம்முடைய இலக்கும் பயணமும் தெளிவாக இருக்காது. அதே போல நம்ம எடுக்கிற அந்த அந்த லட்சிய பயணத்துல ஷைத்தான் எந்த கோணத்துல திசை திருப்புவான், நாம எப்போ ஏமாறுவோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இந்த ஒற்றை விஷயத்துலதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சரியான இலக்கும் அதை நோக்கின சரியான பயணத்திற்கான இந்த வழியும் இருக்கு. இந்த ஒற்றை நோக்கத்தை நம்ம சரியாக விளங்கி கொள்ளல அப்படின்னா ஷைத்தான் இந்த நோக்கத்தை விட்டு மிக சுலபமாக நம்மை திசை திருப்பி, தெளிவா இருக்கிறவங்களையே ஷைத்தான் தாக்கி தடுமாற செஞ்சிடறான். தெளிவு இல்லாம அந்த அடிப்படை நோக்கத்தையே வேறொரு விஷயமாக கருதி கொண்டிருக்கும் போது அந்த மக்களை திசை திருப்புவது ஷைத்தானுக்கு மிக எளிது. அதனாலதான் பார்க்கிறோம், அப்படி திசை திருப்பப்பட்ட மக்கள்லயே ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்லல, பெரும்பான்மை நான் சொல்லவே இல்லை, மிக பெரும்பான்மையினர் இந்த மாதிரி போறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஹிலாஃபா தான் வாழ்க்கையுடைய நோக்கம் என்று தவறான அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்ட மக்கள், ஹிலாஃபத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையால அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள், அவங்கள சிலர் எப்படி போறாங்க, மிக வரம்பு மீறி தீவிர போக்குல போறாங்க. அந்த தீவிர போக்கு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல இன்னும் வரம்பு மீறி அது பயங்கரவாதமாகவும் மாறுகிறது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லி அவங்க தவறாக விலகி கொண்டதனுடைய விளைவு. இப்போ முஸ்லிம் சமூகத்துல இந்த நூற்றாண்டுல, கடந்த 100 ஆண்டுகள்ல தீவிர போக்கும் பயங்கரவாதமும் வர்றதுக்கு இந்த சிந்தனை போக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. வரலாறை சரியாக படிக்கக்கூடிய யாரும் இதை மறுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி தவறான போக்குகளை நாம தடுத்து நிறுத்தணும். நாம இஸ்லாமை நிலைநாட்டுவோம், அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். அந்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது எது முதலாவது, எது இரண்டாவது, எது மூன்றாவது என்று அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த ப்ரையாரிட்டிஸ் நமக்கு கிளியரா இருக்கணும். அவ்வளவு எது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. பின்னாடி வர்றது எல்லாம் தூக்கி முன்னாடி போட்டோம் அப்படின்னா அங்கே தெளிவு வராது, மாறாக குழப்பம் தான் வரும். அங்கே இஸ்லாம் நிலைநாட்டப்படாது, மாறாக குழப்பங்கள் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் இந்த ஒரு வார்த்தையை எடுத்து இவ்வளவு நேரம் விளக்க வேண்டி இருக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. ஏன்னா ஆதம் யார், ஆதமனுடைய வாரிசுகளான மனிதர்களாகிய நாம் யார், நம்ம எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான வழிமுறை எது, அந்த நோக்கத்தை நிறைவேற விடாமல் ஷைத்தான் எந்தெந்த கோணங்களெல்லாம் உள்ளே நுழைந்து சூழ்ச்சி செய்து நம்மை ஏமாற்றுவான், நம்மை வீழ்த்துவான்,
இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நோக்கம் எது அப்படிங்கிறதுல நாம மிக தெளிவாக இருக்கணும். அந்த நோக்கம் எது? அது அல்லாஹ்வை இபாதா செய்தல். மனிதன் அல்லாஹ்வினுடைய ஹலீஃபாவாலாம் படைக்கப்படல. ஹிலாஃபா அப்படிங்கிறது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்ல. யாரும் அப்படி சொன்னாங்கன்னா, அப்படி சொல்றது யாராக இருந்தாலும் அவங்க சொல்றது தவறு. இந்த விஷயத்தை தெளிவாய்க்குங்க. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. மனிதன் அல்லாஹ்வுடைய அப்த். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும்போது கூட தன்னை அப்துல்லா என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஹலீஃபத்துல்லா அப்படின்னு சொன்னதே இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்து தீனை பெற்றுக்கொண்ட நபி தோழர்கள் உமர், அபூபக்கர், உமர் போன்றவர்கள் சொல்லாத விளக்கங்கள் இதெல்லாம். இந்த தவறான விளக்கங்கள்ட்ட நீங்கி நம்ம சரியான விளக்கத்துக்கு வரும்பொழுது தான் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் எது என்பதுல நம்ம தெளிவாக இருப்போம். அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கான வழிமுறைகளை தேடி நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளில் எங்கெல்லாம் ஷைத்தான் வந்து நம்மளை வழி எடுப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா விளங்கும். இப்போ நம்முடைய நோக்கத்தை, லட்சியத்தை அடைவதற்கும் அந்த லட்சியத்திற்கு வரக்கூடிய தடைகளை விளங்கிக் கொள்வதற்கும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பது அவசியம். அதை சொல்லி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா அல்ல. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. மனிதன் ஹலிஃபத்துல்லா என்று சொல்வது தவறானது. மனிதன் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதுதான் சரியானது என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? நம்ம இந்த ஆயத்தை பார்க்கிறோம் இல்லையா? சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத். அதனுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தோம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. உம்முடைய ரப் மலக்குகளிடத்தில் சொன்னதை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. அதாவது சொல்றதை நீங்க கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. பூமியில நான் ஹலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று சொல்றான். இதற்கு மலக்குகள் வந்து என்ன பதில் கொடுத்தாங்க? அல்லாஹ் இப்படி சொன்ன உடனே மலக்குகள் ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க. ஏன் அந்த கருத்து மலக்குகள்கிட்ட வந்தது? ஏன் அந்த கேள்வி வந்தது? இந்த மாதிரி அல்லாஹ் கிட்டயே கேள்வி கேட்கலாமா? இல்ல கேட்கலாம் என்ற அனுமதி இருந்தால் அந்த கேள்வியை கேட்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம அடுத்து வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போ நாம எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்களே அந்த நோக்கம் எதுங்கிறதுல நாம இப்போ தெளிவாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நோக்கம் எது? இபாதா. யாருக்கு இபாதா செய்யறது? அல்லாஹுக்கு மட்டுமே இபாதா செய்யறது. இதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். அப்ப மனிதன் யாரு? அல்லாஹ்வுடைய அப்த், அடிமை. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆபித். இதுதான் மனிதன். மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அல்ல. ஹிலாஃபாங்கிறது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்ல. மனிதன் ஹலீஃபத்துல்லா கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அல்ல. அல்லாஹ்வுடைய பிரதிநிதி கிடையாது. இந்த விஷயத்தை சரி செய்து கொள்வது அவசியம். குறிப்பாக தமிழ்ல பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய விளக்க உரைகள் இன்றைக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது குர்ஆனுடைய தர்ஜமா மொழிபெயர்ப்புகள் ஒரு 10க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ குர்ஆனுடைய தஃப்சீர்கள் விளக்க உரைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சலஃபனுடைய அதாவது சஹாபா தாபீன் தப தாபீனுடைய அந்த மன்ஹஜ் அந்த வழிமுறையின்படி வந்த விளக்கம்ங்கிறது கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். தஃப்சீர் இப்னு கஸீர் தமிழ்ல முழுதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. ஆனால் அது தஃப்சீர் இப்னு கஸீருடைய முஹ்தசர் சுருக்கம் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. முழு தஃப்சீர் இப்னு கஸீர் மொழிபெயர்க்கப்படல. தஃப்சீர் இப்னு கஸீருக்கு நிறைய பேர் சுருக்கம் செய்திருக்கிறார்கள். தமிழ்ல வந்திருக்கக்கூடிய அந்த முஹ்தசர் சுருக்கம் அப்படிங்கிறது முஹம்மது இப்னு அலி அஸ்ஸாபூனி என்ற நம்ம காலகட்டத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் செய்தது. அவர் வந்து சஹாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சலஃபி மன்னஜில் அவர் கிடையாது. மாறாக அவர் வந்து அஷ்அரி கொள்கை உடையவர், சூஃபி கொள்கை உடையவர். தன்னுடைய கொள்கைக்கு ஏற்றாற் போல தஃப்சீர் இப்னு கஸீரை அவர் சுருக்கிறதுக்கு முயற்சி செய்தார். அப்ப எங்கெல்லாம் வந்து சலஃபனுடைய கொள்கை தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அவர் வந்து அந்த இடத்துல விட முயற்சி செய்தார். அவற்றையெல்லாம் சுருக்கிட்டு அது அல்லாத எண்ணங்கள் வருவது போல அவர் அதை சுருக்கி இருக்கிறார். அது வந்து சரியாக தஃப்சீர் இப்னு கஸீரை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முஹ்தசர் சுருக்கம் அல்ல. ஆனா தமிழ்ல அதைத்தான் தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்து அதை முழுசாவே முடிச்சிருக்கிறாங்க. இதை கொண்டு உண்மையில இந்த குர்ஆன் சுன்னா இந்த பர்டிகுலரா இந்த இடத்துல குறிப்பாக குர்ஆனை சரியான முறையில விளங்குறதுக்கு தமிழ்ல வந்துள்ள தஃப்சீர் இப்னு கஸீர் வந்து சரியாக உதவுமா அப்படின்னா கிடையாது. பல இடங்கள்ல உதவினாலும்
எந்த இடத்துல தெளிவாக உறுதியாக வெளிப்படணுமோ அந்த இடத்துல எல்லாம் அங்க பிரச்சனை இருக்கு. அதனால தஃப்சீர் இப்னு கஸீரை பயன்படுத்தலாம். ஆனால் தஃப்சீர் இப்னு கஸீரை நான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த தஃப்சீர் இப்னு கஸீரை நம்ம பயன்படுத்தலாம். அதுல இருந்து பல பலன்கள் இருக்கின்றன. ஆனாலும் சரியான விஷயத்தை இமாம் இப்னு கஸீர் மிக தெளிவாக நேரடியாக வைத்தது போன்று இந்த முக்தசர் இந்த சுருக்கத்துல கொண்டு வரப்படலை என்பதை நம்ம ஞாபகத்துல வச்சு. அப்ப இது அல்லாமல் தஃப்சீர் இப்னு கஸீருடைய இந்த முக்தசர் இதனுடைய மொழிபெயர்ப்பு முழுசா முடிஞ்சிருக்கு. இது அல்லாம வேற தஃப்சீர்கள் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஷிர்க் பிதத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய தஃப்சீர் இருக்கு. அவற்றில் பலன் தரக்கூடிய சிலது இருந்தாலும் ரொம்ப ஆதாரபூர்வமாக அவை இல்லை. சலஃபனுடைய அந்த அகீதாவை அந்த விளக்கத்தை தெளிவாக முன்வைக்கக்கூடிய தஃப்சீர் அது இல்லை. ஆனால் ஜமாத் இஸ்லாமி நிறுவனரான மௌதூதினுடைய தஃப்சீர் முழுமையாக தமிழ்ல மொழிபெயர்க்கும். அப்ப அதுல இந்த விளக்கங்கள்லாம் இருக்கு. மௌதூதியோடு இந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் போன்ற அந்த கொள்கை விஷயத்துல ஒத்து போன அமீன் அஹ்சன் இஸ்லாஹி உடைய ததப்புரே குரான் என்ற தஃப்சீரினுடைய நிறைய பகுதிகள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்துவிட்டன. அதை இந்த மௌதூதியுடைய தஃப்சீர், அமீன் அஹ்சன் இஸ்லாஹினுடைய தஃப்சீர், இந்த குரான் விளக்க உரைகளை படிக்கக்கூடியவங்க தவறான நிலைப்பாடுகளைத்தான் எடுப்பாங்க இந்த விஷயத்தை. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மனிதன் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாங்கன்றது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, இலக்கு என்ன, அந்த மனிதன் தன்னுடைய முழு வாழ்க்கையை எப்படி வாழ போறாங்க, அதன் அடிப்படையில மறுமையில அவங்களுக்கான தீர்ப்பு என்ன, இத்தனையுமே முடிவு செய்யக்கூடிய இடம் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது அப்படிங்கிறது. அதுல தவறு வந்தால் வேறு விஷயங்களை தவறு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது நம்மை நேர் வழியிலிருந்து பிறழச் செய்துவிடும், தவறான வழியில் போக செய்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுடைய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முந்தைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த பேச்சை நாம தெளிவா விளங்கிக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம விரிவா இங்க சொல்லியிருக்கோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்கிட்ட என்ன சொல்றாங்க? பூமியில நான் ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன், ஹலீஃபாவை கொண்டு வரப் போகிறேன், படைக்கப் போகிறேன், கொண்டு வரப் போகிறேன், அமைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹலீஃபாங்கிற வார்த்தையினுடைய சரியான பொருளை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் என்னுடைய ஹலீஃபா என்று சொல்லல, பூமியில தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு இனத்தை நான் பூமியில அமைக்க போறேன் அப்படின்னு தான் சொல்றேன். தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று சொல்றாங்க. அதுதான் பூமியில ஹலீஃபாவை கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னதுக்கான பொருள், சரியான பொருள். மற்றபடி அந்த அந்த மனிதன் தொடர்ந்து பூமியில இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனித சமூகம், அந்த அவங்களுக்கான படைக்கப்பட்ட நோக்கம் எதுன்னா அது இபாதா, அல்லாஹ்வை இபாதா செய்த, அல்லாஹ்வை வணங்குதல் என்ற அந்த சரியான புரிதலுக்கு நாம வந்துடணும். இந்த சரியான புரிதல் இருந்தால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மட்டுமில்லை, ஒவ்வொரு நபியினுடைய வரலாறு, ஒட்டுமொத்த மனித சமூகம் செல்ல வேண்டிய பாதையும் நமக்கு தெளிவாகும் என்பதை எனக்கு உங்களுக்கு நினைவிட்டுக் கொண்டு இந்த வகுப்பை இந்த இடத்துல நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து இந்த வகுப்புகளை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்தின் அடிப்படையில ஒரு பக்கம் அது தஃப்சீராக குர்ஆன் விளக்குரையாகும், இன்னொரு பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று பயணமாகும் அது இருக்கும். அதனுடைய வகுப்புகளை சரியான முறையில் நானும் நடத்தி நீங்களும் அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளவும், அதை கொண்டு முழுமையான பலனை இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ளவும் எனக்காக உங்களுக்காக துஆ செய்து இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.